ஸோ இன்றைக்கி நம்ம ஹெர்னியா பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்னியாவுக்கு தமிழில் குடல் இறக்கம் இல்லைன்னா ஆனந்த வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெர்னியா எதனால் ஏற்படுது அப்படின்னா என்ன? ஹெர்னியானாலே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தசைகள், அதாவது நம்ம வயிற்றை ஃபார்ம் பண்ணக்கூடிய சுவர் என்று, வயிற்றுடைய சுவர் என்று சொல்லலாம். அந்த சுவற்றில் ஒரு ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது. அதுதான் ஹெர்னியா. அந்த ஓட்டை எப்படி ஏற்படுறது? அது ஒரு வீக்னஸாக இருக்கலாம். ஒரு வீக்கர், அந்த மசிலில் விரிசல் ஏற்பட்டு, தசைகளில் விரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு வீக் பாயிண்ட் வரலாம். இல்லைன்னா ஏற்கனவே அறுவை சிகிச்சைகள் செய்யும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த தையல்கள் விடுபட்டு வூண்ட் டிஹிசன்ஸ், பார்ஷியல் ஆர் சப்ஃபேஷியல் வூண்ட் டிஹிசன்ஸ் என்று சொல்லுவோம். அதிலே விரிசல் ஏற்பட்டு அது வழியாக ஹெர்னியா உருவாகலாம். சிலருக்கு பிறவியிலே இருக்கக்கூடிய, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதிலே பல்ஜஸ் அந்த மாதிரி ஹெர்னியாவில். ஸோ ஹெர்னியாவே ஜென்ரலாக இஸ் த்ரூ ஒன் ஆஃப் த வீக்னஸ் இன் தி அப்டமினல் வால் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் த விசரா. அதாவது நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய, வயிற்றை சுற்றி பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தசைகளில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக் பாயிண்ட் ஏற்பட்டு அதில் விரிசல் ஏற்பட்டு அது வழியாக அந்த வயிற்றில் உள் இருக்கக்கூடிய குடல் மற்றும் கொழுப்பு வெளியே வருவது தான் ஹெர்னியா என்று சொல்கிறோம். ஸோ ஹெர்னியாவோட அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும்? ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம் வரும், அப்புறம் காணாமல் போயிடும். அதுதான் ஹெர்னியாவோட ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சொல்லிங் வந்த மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அது சொல்லிங்க காணாது, போயிடும் உள்ள. அப்புறம் என்னடா இது திடீர்னு வருது போகுது. ஸோ அதுதான் நம்ம ஹெர்னியா என்று சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ இல்லை காஃப் பண்ணும்போது இல்லை வெயிட் எதாவது லிஃப்ட் பண்ணும்போது இந்த ஹெர்னியா வழியாக இந்த வயிற்றில் உள்ள குடல் வெளியே வரும். அப்போ அது ஒரு வீக்கம் போல் நமக்கு தென்படும். அப்புறம் நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ணி படுக்கும்போதோ இல்லை ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்கும்போதோ அது ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுதான் ஹெர்னியா என்று சொல்லுவோம். ஸோ ரெடியூசபிள் சொல்லி சில சமயம் அது ரெடியூஸ் ஆகாமல் அப்படியே கூட இருக்கலாம். அந்த குடலில் உள்ள கண்டென்ட்ஸ் அப்படியே ஸ்டக் ஆகி அது ரெடியூஸ் ஆகாமல் கூட போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது சிலருக்கு அந்த இடத்துல வீக்கம் கான்ஸ்டண்ட்டாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அது போக அதில் வலி ஏற்படலாம். அந்த உள்ளே அந்த குடலினுடைய ஒன்றுக்கொன்று ஒட்டி அதனால் குடல் அடைப்பு மற்றும் அதில் வீக்கம் ஏற்படலாம். அந்த கட்டி மாதிரி வெளியே இருக்கிற வீக்கத்தில் சிலருக்கு அது கலர்லாம் மாறி ஸ்ட்ராங்குலேஷன் என்று சொல்லுவோம். ஸோ அது உள்ள இரத்த ஓட்டம் குடலுக்கு கம்மியாக கிடைப்பதனால் அதனால் உள்ள மாற்றங்கள் ஏற்படலாம். குடல் அடைப்பு ஏற்படுவதனால் வயிற்று வீக்கம், வாந்தி இது போன்ற ப்ராப்ளம்ஸ் ஆகலாம். சிலருக்கு அந்த பவல், அந்த குடல் கெட்டு போகிறதுனால அதனால் நோய் நச்சு தாக்குதல், செப்சிஸ், இன்ஃபெக்ஷன் ஆகிய அவங்க சீக்காக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஹெர்னியா. ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அதை ஆரம்ப நிலையிலே நீங்கள் அதை பார்த்து சரியான முறையில் சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்கியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஹெர்னியா எங்கெல்லாம் வரலாம்? ஸோ இன் ஜென்ரலாக வயிற்றுக்கு வெளிப்பகுதியில் வரலாம், வயிற்றுக்கு உள்பகுதியிலையும் வரலாம். அதாவது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஹெர்னியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இன்டர்பரைட்டல் ஹெர்னியா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்முடைய அந்த தசைகளுக்கு நடுவில், இன்பிட்வீன், அந்த மசில் லேயருக்கு நடுவில் இருக்கும். ஸோ மற்ற ஹெர்னியாஸ் மாதிரி அந்த பல்ஜ் அப்படி பெருசாக வீங்கி வராது. அந்த இடத்துல ஏதோ ஒரு மைல்டாக ஒரு வீக்கம் மாதிரி தெரியும், ஆனால் அந்த தசைகளுக்கு நடுவில் இருக்கும். அதான் ஸோ இன்டர்னல் ஹெர்னியானா நம்ம குடலுக்கு உள் இருக்கிற பகுதிகளிலேயே சில இடத்துல லைக் ஹையட்டஸ் ஹெர்னியா இருக்குது, பேராடியோடினல் ஹெர்னியா அந்த சிறுகுடலின் ஒரு பகுதியில் போகலாம். அதில் ரைட் பேராடியோடினல், லெஃப்ட் பேராடியோடினல் ஹெர்னியாஸ், பேராசீக்கல் ஹெர்னியா. ஸோ இந்த மாதிரி செவரல் வெரைட்டிஸ் ஆஃப் இன்டர்னல் ஹெர்னியேஷன்ஸ் ஆர் தேர். இது எல்லாமே எதனால் வருது? சில கன்ஜினிட்டல் பவுச்சஸ், பிறவியிலே ஏற்பாடுக்கூடிய ஒரு வெற்றிடங்கள் அதில் இருக்குது, அதில் போய் குடல் போய் மாட்டிக்குது. ஸோ இதனால தான் இன்டர்னல் ஹெர்னியேஷன் வருது. சரி, வெளிப்பகுதியில் ஹெர்னியா எங்கெல்லாம் வரலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்குவைனல் ரீஜியன் அதுதான் காமன் வீக் பாயிண்ட். ஸோ மடிப்பகுதி இல்லை ஆண்களுக்கு ஏற்படும் வீக்கம் தான் இங்குவைனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபெமோரல் ட்ரையாங்கிளுக்கு ஃபெமோரல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். சிலருக்கு அந்த தொடையின் நடுப்பகுதியில் ஆப்டரேட்டர் ஹெர்னியா என்று ஒன்று ஏற்படலாம். இது தவிர நம்முடைய பிளாடர், மூத்திரப்பையின் மேல் பகுதியில் சில ஹெர்னியாஸ் வரலாம். அது சுப்ராவசைக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். குழந்தைகளுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா அந்த இங்குவைனல் கன்ஜெனிட்டல் ஹெர்னியா இருக்கும். அப்புறம் தொப்புள் வழியாக வரும். அது அம்பிளிக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம்.
பெண்களுக்கும் பொதுவாக அம்பிலிக்கல் ஹெர்னியா இல்லை பேரா அம்பிலிக்கல் ஹெர்னியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த தொப்புளின் மேல் பகுதியில் வந்து காணப்படும் ஹெர்னியாஸ் எல்லாமே வந்து எபிகாஸ்ட்ரிக் ஹெர்னியா என்று சொல்கிறது உண்டு. இது போக ஏதாவது அறுவை சிகிச்சை செய்த தழும்புகளில் விரிசல் ஏற்பட்டு அது வழியாக ஹெர்னியா வரும். அதுதான் இன்சிஷனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிற்றின் முதுகு பகுதி இடுப்பு பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு ஹெர்னியாஸ் வரும். அதெல்லாம் லம்பார் டைப் ஆஃப் ஹெர்னியா. ஸோ இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்னியா இருக்குது. பட் என்ன ஹெர்னியா இருந்தாலும் அது வந்து தகுந்த நேரத்தில் நீங்கள் வந்து சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும்.